ஹலோ காய்ஸ், ரீசெண்டாக வந்து நாங்கள் எங்கேயாவது ஒன் டே வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு குரும்பாட்டி ஜுவாலஜிக்கல் பார்க்குன்னு சொல்லி சேலமில் இருக்குது. ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு போனோம். பட் பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்டில் வந்து ஒரு இடத்துலேருந்து குரும்பாட்டிக்கு 10 கிலோமீட்டர்ஸ் காமிச்சிச்சு, ஏற்காடுக்கு 23 கிலோமீட்டர்ஸ் காமிச்சிச்சு. சரி ஓகே, வந்தோம் ஏற்காடே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்காடுக்கு போனோம். ஸோ 2 மணி நேரத்துக்கு தான் போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ இந்த 2 மணி நேரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த விலாகில் நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம வீட்டிலேருந்து ஒரு 12:30 கிளம்பினோம் அண்ட் 2:30 ஏற்காடுக்கு மேலேயே போயிட்டோம். 2 ஹவர்ஸில் மேலேயே போயிட்டோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் எல்லா ஹில்ஸ்லையும் இருக்க மாதிரி போகிறப்ப வந்து அந்த குரங்குங்களோட வெல்கம்ஸோடு தான் நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 2 ஹவர்ஸ்க்காக எதுக்காக ஏற்காடு வரைக்கும் போகணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் நமக்கு வந்து அப்போ டைம் ரொம்ப கம்மியாக இருந்தது. 4-5 டேஸில் என் ஹஸ்பண்ட் வந்து அப்ராட் கிளம்புற மாதிரி இருந்தது. அண்ட் அந்த 4-5 டேஸில் நிறையா பிளான் இருந்தது. சரி ஓகே, இந்த நாள் விட்டால் வேறு நாள் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு அதனால் நம்ம எங்கேயாவது போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஹாஃப் டே ட்ரிப் பிளான் பண்ணோம். ஆனந்தம் பெண்ணாய் வந்தே அழகாக பேசுதே, மின்சார ரயிலும் வண்ண குயில் போல கூவுதே, கை தொடும் போதிலே கலங்கவும் தோணுதே, அன்பே உன் அன்பில் வீசும் கருவறை வாசமே, எப்போதும் என்னில் வீச மிதந்திடும் பாவமே, மூங்கிலே ராகமாய் மாறுதே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஹோட்டல் வந்து பிரபாரன் ஹோட்டல். இது வந்து நீங்கள் ஏற்காடில் போனோன்னே உங்களோட லெஃப்ட் சைடில் இருக்கும். இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல். நம்ம வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இருந்தாலும் இங்கே கொஞ்சம் வாங்கி நம்ம டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லி பரோட்டா, சிக்கன் 65 வாங்கியிருந்தோம். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம என்ன ஸ்பாட்டுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து என்னோடய போஸ்ட் வெட்டிங் ஷூட்டுக்கு நம்ம இதே ஏற்காடுக்கு தான் வந்திருந்தோம். ஸோ அப்போ வந்து சில ஸ்பாட்டெல்லாம் வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் நமக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். ஸோ இந்த இடம் தான் அது. இது வந்து லாஸ்ட் இயர் எடுத்த பிக்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த இடத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். ஃபைனலி நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஃபாலு. அஃபிஷியலாக வந்து இது டூரிஸ்ட் ஏரியா கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம யாருக்கும் தெரியாமல் வேணால் போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக வேலி போட்டு அடைச்சிருக்காங்க. நம்ம போயிருந்த அன்றைக்கி இன்னும் நிறையா ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஆல்பம் வீடியோ சாங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கு வரதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஏரியா வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ஃபால்ஸு, அந்த மரங்கள் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதுவும் அன்றைக்கி நம்ம போயிருந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா இருந்தது. காம்பினேஷன் ஆஃப் வெதராக இருந்தது. நல்ல வெயிலும் அடிச்சது, நல்லா குளிரவும் செஞ்சது. ஆஸ் அ ஹோல் ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனாக இருந்தது. நதியே நதியே காதல் நதியே, நீயும் பெண்தானே, அடி நீயும் பெண்தானே, ஒன்றா இரண்டா காரணம் 100, கேட்டால் சொல்வேனே, நீ கேட்டால் சொல்வேனே.
இந்த ஃபோட்டோ வந்து 1 year பேக் இதே இடத்துல எடுத்த ஃபோட்டோ. அண்ட் கீழே ஃபால்ஸ் கண்டினியூ ஆகுது, அந்த இடமும் சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல தான் இந்த அட்டாச் பண்ணியிருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் லாஸ்ட் இயர். இந்த டைம் வந்து வேலிலாம் போட்டு அடைச்சிருக்கனால பெருசாக உள்ளே ட்ரை பண்ணல. அண்ட் அதுக்கப்புறம் வெளியவே நம்ம ரீல்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன யார் நடத்துக்கிறீங்க? ஓவரா கண்ண கட்டுது. வந்ததுக்கு அட்லீஸ்ட் ரீல்ஸு ஃபோட்டோஸ் எல்லாமாச்சும் எடுக்கணும் இல்லையா, அதனால அதுக்குன்னு தனியாக ஒரு 1 hour செப்பரேட்டாக ஸ்பெண்ட் பண்ணி ரீல்ஸு ஃபோட்டோஸு இதெல்லாம் எடுத்தோம். எனக்கு மட்டும் நான் உனக்கு மட்டும் சேர்ந்த உலகம் இது. நீ எனக்கு நான் உனக்கு நான் சேர்ந்த உலகமாகும். நீ எனக்கு மட்டும் நான் உனக்கு மட்டும் சேர்ந்த உலகம் இது. எத்தனை ஜோடிகளா சொந்தம் போலவா சொல்லடா ஹரியே ஹரியே. ஸோ ஃபைனலி நம்ம அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி நம்ம வந்து குருமாட்டி ஜுவாலஜிக்கல் பார்க் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஏற்காடுக்கு அடிவாரம் வர வரைக்குமே நான் ஏற்காடு தான் வரப்போன்னு எனக்கு தெரியாது. ஸோ இப்படி இருந்தனால நாங்கள் எதுவுமே ப்ரீ பிளான் பண்ணல. காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு ஸ்பாட்டாக இருக்கட்டும், எதுவுமே ப்ரீ பிளான் பண்ணல. இது எல்லாமே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இமீடியட்டாக எங்களோட மனசுக்கு தோணுது, மைண்டுக்கு தோணுதை மட்டும்தான் பண்ணோம். ஸோ இப்படி தான் வந்து அந்த 2 hours வந்து எங்களுக்கு இருந்தது. அண்ட் வாட்சில் கூட உங்களுக்கு கரெக்டாக அந்த டைமிங் தெரியும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக 4:45க்கு நம்ம ஏற்காடுலேருந்து ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். வாவென்று சொல்லும் முன்னே வருகின்ற ஞாபகம், கண்ணே உன் சொல்லில் கண்டேன் அறியாத தாய்முகம். ரகசிய யோசனை கொடுக்குதே ரோதனை, சொல்லாத ஆசை என்னை சுட சுட காய்ச்சதே. கிளம்பிட்டோன்னு சொன்னோமே, இப்போ ஏன் நிற்கிறோன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி நம்ம கொண்டு வந்த சாப்பாடில் மிச்சம் இருக்குது, அதெல்லாம் வந்து அங்கே இருக்க குரங்குகளுக்கு கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கோம். திடுப்புன்னு வந்து இறங்கிருக்கேல, அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா? பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. இந்த ஏற்காடு ட்ரிப்பில் லாஸ்ட் டச் அந்த பெஸ்ட் டச்வுட் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரங்குகள் வந்து பசிக்காக ஒவ்வொருத்தரும் அடிச்சுக்கிட்டு சாப்பிட்றத பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்தது. அண்ட் ஒரு நல்ல ஃபீலாகவும் இருந்தது. ஸோ இப்படி தான் இந்த ஏற்காடு ட்ரிப் வந்து எண்ட் ஆகுது. ஸோ நீங்களும் வந்து என் கூட இந்த ஏற்காடு ட்ரிப்பை வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். மீட் யூ கைஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய். பொல்லாத நெஞ்சில் வந்து புதொளி பாய்ச்சதே, கண்ணிலே இல்லையே காதலும் நெஞ்சமே காதலின் தாயகம்.